இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் வந்து நம்ம இன்றைக்கி சோம்பேறி சாம்பார் எப்படி செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு அரை கப்பு துவரம் பருப்பு எடுத்துக்கிட்டேன். அதனால் ஒரு 50 கிராம் இருக்கும். தேவையான தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் பருப்புக்கு. ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு முள்ளங்கி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான உப்பு நல்லா கலந்து போட்டுக்கலாம். ஒரு 5 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சாம்பார் சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். கீழே அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் 5 விசில் வந்து அடங்கிச்சுக்கு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குக்கரை. திறக்கும் போது நல்லா மணங்க. வெறும் மிளகாத்தூள் தனியாத்தூள் தாங்க போடாதீங்க. சாம்பார் இடுப்புலாம் மணக்குதுங்க. இப்போ வந்து நம்ம தேவையில்ல கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு கொதி வச்சுன்னா நம்ம தாளிப்பு ஊற்றலாம். கடுகு சீரகம் கருவேப்பிலை கொத்தமல்லி கூட நம்ம தாளிப்பு ஊற்றலாம். எங்கிட்ட கருவேப்பிலை இல்லை கொத்தமல்லி இல்லைங்க. ஆனால் கடுகு சீரகம் மட்டும் தான் போட்டு தாளித்தேன். உங்கள்கிட்ட இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு தாளிச்சிங்க செம்ம டேஸ்ட்டாக நீங்கள் வேறு லெவலில் ட்ரை பண்ணி பாருங்கள். விசில் வர டைம் தாங்க நம்ம சாம்பாருக்கு. இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.